வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தங்க மகள். கதைக்குள்ள போலாமா? பேப்பரை முடித்து டீப்பாய் மேல் வைத்த சுந்தரம் அருகிருந்த தனது மனைவியை நிமிர்ந்து பார்த்து, அப்ப என்னதான் சொல்ற மேனகா, நீ என் கூட வரமாட்டியா என்று கேட்டார். கண்ணாடியை கையில் வைத்துக் கொண்டு மேக்கப்பை சரி செய்து கொண்டிருந்த மேனகா அதிலிருந்து முகத்தை திருப்பி, எத்தனை வாட்டி தாங்க சொல்றது, நீங்க எப்படி கேட்டாலும் என்னோட பதில் அதுதான், நான் அந்த கிராமத்துக்கெல்லாம் வரமாட்டேன் என்று முகத்தை திருப்பினாள். சுந்தரத்தின் முகம் சோர்ந்தது. அப்பா, அம்மா தான் வரமாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்கல்ல, எதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்றீங்க? நானும் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், அந்த பட்டிக்காட்டுல எதுக்கு நமக்கு அந்த வீடோ அந்த நிலம் ஒண்ணு சொன்னா கேட்காம அதை வச்சிட்டு இருக்கீங்க. பேசாம இந்த வாட்டி அதை வித்துட்டு அந்த பணத்தை நம்ம பிசினஸ்ல கொண்டு வந்து போடுங்க, இன்னும் பிசினஸ பெருசா கொண்டு போலாம் என்று கூறிக்கொண்டே தனது தாயின் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள் சாரு. அப்படி சொல்லிடி, இந்த வீட்டுல எனக்கு அப்புறம் உனக்கு தான் நல்ல பிசினஸ் மைண்ட் இருக்கு என்று தனது மகளை ஆசையாக கிள்ளி முத்தம் கொடுத்தாள் மேனகா. சரி சரி, ரொம்ப ஒண்ணும் மெச்சிக்காதீங்க, அவ ஏற்கனவே ஆடுவா, இன்னும் இப்படிலாம் நீங்க ஏத்தி விடுறதாலதான் அவ யாரையும் மதிக்காம இருக்கா என்று கூறிக்கொண்டே காலேஜிற்கு கிளம்பி வெளியே வந்தான் சுரேஷ். அண்ணா, பேசாம இரு, என் பேச்சுக்கு வராத என்று அவனை முறைத்து பார்த்தாள். ஏய், அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? அந்த பட்டிக்காட்டுல எதுக்கு நமக்கு அந்த பழைய வீடும் அந்த 10 ஏக்கரா நிலமோ, அதை நல்ல விலைக்கு வித்துட்டு பேசாம இங்க கொண்டு வந்து நம்ம பிசினஸ்ல போடலாம் இல்ல? அவ நல்ல ஐடியா தானே சொல்றா என்று தனது மகனை உற்று பார்த்தாள் மேனகா. அம்மா, அப்பாவோட பாரம்பரிய வீடு அது, அங்கதான் தாத்தா அப்பெல்லாம் பிறந்தாங்கன்னு அப்பா எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காரு. அந்த நிலத்துலதான் தாத்தா தன் உயிரே வச்சிட்டு இருந்தாராம். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, பரம்பரை பரம்பரையா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீட்டையும் நிலத்தையும் தாத்தாக்கு அப்புறம் அப்பா பார்க்க முடியலன்றதுதான் அவரோட கவலையே. அதனாலதான் அடிக்கடி போய் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பாவம், இப்பதான் 5 வருஷத்துக்கு மேல கேப் ஆயிடுச்சு, போக முடியாம இருக்கு. அந்த தனபால் மாமா கிட்ட குத்தைக்கு விட்டுட்டாரு. இப்ப ஏதோ அவருக்கு போகணும்னு இருக்கு, போயிட்டு தான் வரட்டுமே, விடுங்களேன். அங்க போனா அவருக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் இல்ல? சரிப்பா ப்ரொஃபஸரே, காலேஜ்ல பசங்களுக்கு பாடம் எடுக்கிறது போல எங்களுக்கு எடுக்காத. சொல்ல சொல்ல கேட்காம நீ தான் நம்ம பிசினஸ பார்க்காம அந்த ப்ரொஃபஸர் வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்ச. என் பொண்ணு அப்படி இல்லை, அவ என்ன போல. நீ வாச்சாரு என்று தனது மகளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் மேனகா. அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த தனது தந்தையை பார்த்த சுரேஷ், அப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, அம்மா நீங்க நினைக்கிறது போலலாம் இல்லை, அவங்க பிறந்து வளர்ந்த விதமே வேற. அந்த பொண்ணையும் அப்படியே கெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்னா போகட்டும், நீங்க பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்கப்பா. தனபால் மாமாவை அத்தையெல்லாம் நான் கேட்டதா சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு கூட இருந்தா இல்ல? ஆமாப்பா, காயத்ரி. அவளையும் நான் கேட்டதா சொல்லுங்க. எப்போ சின்ன வயசுல பார்த்த ஞாபகம், இப்ப வளர்ந்துட்டு இருப்பா இல்ல என்று சிரித்தான். ஆமாப்பா இருக்கும், நானும் பார்த்து நாளாயிடுச்சுல்ல என்று மெலிதாக சிரித்தார். சரிப்பா, நீங்க தனியா போறதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. என்ன செய்யறது, எக்ஸாம் டைம், இல்லைன்னா நானும் உங்க கூட வருவேன். பசங்க விட மாட்டேன்றாங்க என்று கவலையோடு கூறினான். பரவாயில்லப்பா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிறியே, அது போதும். அதுவே எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப சரிப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்க என்று எழுந்து கொண்டார். சரிப்பா, நீங்க ரெடியா இருங்க, நானே சாயங்காலம் வந்து ட்ரெயின் ஏற்றி விடுறேன் என்று கூறிவிட்டு காலேஜிற்கு புறப்பட்டார். மாலை ஹவுரா எக்ஸ்பிரஸ் கொல்கட்டாவில் இருந்து புறப்பட்டது. தன் மகனுக்கு கையை காண்பித்து விட்டு உள்ளே வந்து அமர்ந்தார் சுந்தரம். அவர் மனது ஏதோ இனம் தெரியாத ஒரு இன்பத்தில் மூழ்கியது. தனது தாய் மண்ணை மிதிக்கப் போகிறோம், தனது தாய் வாழ்ந்த அந்த வீட்டை பார்க்க போகிறோம், தனது தந்தை அரும்பாடுபட்டு வளர்த்த அந்த நிலத்தை பார்க்க போகிறோம், அந்த தூய்மையான காற்றை சுவாசிக்க போகிறோம் என்ற உற்சாகம் அவருக்குள் பொங்கிக் கொண்டிருந்தது. ஆனா அந்த நிலத்தை தனபால் நல்லா பார்த்துட்டு இருப்பானா? அவனுக்கும் வயசாகுது, அவனுக்கு புள்ள இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு பொண்ணு தான், பாவம் பொம்பளை பொண்ணு, அவ எங்கிருந்து பாத்துக்கிறது? அந்த நிலத்தை எப்படி போட்டு வச்சிருக்கானோ என்னவோ. நல்லா தான் பாத்துக்கிறேன் ஜமான்னு போன்ல சொல்றான். ஏதோ நான் வரமாட்டேன், தூரமா தானே இருக்கன்னு என்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்றானோ என்னவோ. இருக்கலாம், அவங்க அப்பா காலத்துல இருந்து நம்ம கிட்ட விசுவாசமா வேலை பார்த்தவங்க, அதனாலதான் அந்த வீட்டையும் நிலத்தையும் அவனை நம்பி கொடுத்துருக்கேன். ஆனா அவனுக்கு குத்தகைக்கு தான் விட்டுருக்கன்னு சும்மாவே மேனகா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன்.
இல்லனா அவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. என்னவோ பரம்பரையா கொல்கட்டாலேயே பிறந்து வளர்ந்தது போல, பரம்பரையாவே அவங்க பிசினஸ் தான் நடத்துறது போல அவ பண்ற கூத்து தாங்க முடியல. அவங்க அப்பா பஞ்சத்துக்கு பயந்து ஊர்ல இருந்த நிலத்தெல்லாம் வித்துட்டு இங்க வந்த அந்த பணத்துல சாதாரணமா ஒரு சின்ன தொழில ஆரம்பிக்க இன்னைக்கு அது நல்லா வளர்ந்து நிக்குது. இவ தலையெடுத்து அதை இன்னும் வளர்த்தா. பார்த்தாததுக்கு MBA படிச்ச என்ன, அவங்க அப்பா அதுதான் எங்க தாய் மாமன் அவங்க பொண்ணு குணத்துக்கு நான் தான் சரிப்படுவேன்னு நைஸா எங்க அம்மா கிட்ட பேசி என்னை வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என் தலையில இவளோட சேர்த்து அந்த பிசினஸை கட்டிட்டு அவரு போய் சேர்ந்துட்டாரு. இதுக்கு நடுவுல நான் ஊருக்கு போக முடியாம போயிடுச்சு. எப்படியோ எங்க அப்பா அம்மா இருந்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 வாட்டி போயிட்டு இருந்தவன் அவங்க போனதும் சுத்தமா போகவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்னடான்னா அந்த வீட்டை வித்துடு, நிலத்தை வித்துடுன்னு சொல்றா. அதுல தான் என் மூச்சு இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. விருப்பம் இல்லாம ஒரு இயந்திரம் போல வருஷம் பூரா அங்க கிடந்தாலும் உயிரோட்டமுள்ள மனுஷனா நான் மாறுறதே என் மண்ணை மிதிக்கும் போதுதான். அதெல்லாம் இவளுக்கு எங்க புரிய போகுது என்று பெருமூச்சு விட்டு கொண்டே சீட்டில் சாய்ந்தார். அம்மா, இந்த வாட்டி கிழங்கு நல்லா வந்திருக்கு இல்ல என்று அருகே உருளைக்கிழங்கை பறித்து கொண்டிருக்கும் தனது தாயை சிரித்து கொண்டே பார்த்து கூறினாள் காயத்ரி. ஆமா காயத்ரி, எல்லாம் உன்னோட உழைப்பும் ஐடியாவும் தான். நீ மட்டும் இந்த இயற்கை உரத்தை பத்தி சொல்லலைன்னா உங்க அப்பா எப்பவும் போல அந்த கெமிக்கல் கலந்த மருந்தை தான் அடிச்சிருப்பாரு. கிழங்கும் ஒரே மருந்து வாசனை வந்திருக்கும், விளைச்சலாம் ஒன்னும் இருக்காது என்று கூறிக்கொண்டே கடகடவென உருளைக்கிழங்கு செடிகளை லாபமாக பறித்து கொண்டிருந்தாள் ருக்கு. சற்று தூரத்தில் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த தனபால், ஏ ருக்கு, இங்க ஓடிவா, இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு என்று குரல் கொடுத்தார். யார் வந்திருக்காங்க, ஏன் உங்க அப்பா இப்படி கத்துறாரு என்று கேட்டுக்கொண்டே ருக்கு எழுந்து கொள்ள காயத்ரியும் கையில் இருந்த உருளைக்கிழங்கை கூடையில் போட்டு விட்டு எழுந்து கொண்டாள். இதற்குள் சுந்தரத்தின் கையில் இருந்த பெட்டியையும் பேகையும் வாங்கி கொண்டு ஓடி வந்து கொண்டிருந்த தனபால், ஏய் புள்ள, நம்ம எசமா வந்திருக்காரு புள்ள, சீக்கிரம் ஓடியா என்றான். அப்படியா என்று கேட்டுக்கொண்டே அவனுக்கு பின்னால் சிரித்து கொண்டு வந்து கொண்டிருந்த சுந்தரத்தை பார்த்த ருக்கு, அண்ணே வாங்கண்ணே என்று கூறிக்கொண்டே அவர் அருகில் ஓடினாள். அவளை பார்த்து, எப்படிமா இருக்கிற ருக்கு என்று முகமலர்ந்து கேட்டார் சுந்தரம். எனக்கு என்னென்ன குறைச்சல், உங்க தயவால நல்லா இருக்கும் என்றாள். என்னோட தயவு என்னமா இருக்கு, எல்லாம் இந்த ஆண்டவனோட அனுகிரகமும் உங்க உழைப்பும் தானே காரணம். பரவாயில்லம்மா, நிலத்தை அப்படியே தரிசா போட்டு வச்சிருப்பீங்களோன்னு நினைச்சேன். நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கே என்று கூறிக்கொண்டே சுற்றி பார்த்தார். அது எப்படின்னா போட முடியும், எங்களை நம்பி நீங்க விட்டுட்டு போன நிலம், இது மேல நீங்க எவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, போன வருஷமே அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இதோட பயிர் வைக்க வேண்டான்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா எங்க பொண்ணு தான் விடல. அப்பா, நீங்க பாத்துக்கலனாலும் பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன்னு அவளே இறங்கிட்டா. நாங்க ஏதோ அவளுக்கு ஒத்தாசையா இருக்கோம், அவ்வளவுதான் என்று சிரித்தாள் ருக்கு. இதற்குள் அவர்கள் அருகே வந்து நின்ற காவியாவை பார்த்து சுந்தரத்தின் கண்கள் விரிந்தது. என்னது, இது ஊன் பொண்ணா? பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு 2 ஜடையோட பார்த்த குட்டி பொண்ணா இது என்று ஆச்சரியமாக கேட்டார். ஆமாண்ணே, அவளைதான் என்று அருகிருந்த தன் மகளை சிரித்து கொண்டே பார்த்தாள் ருக்கு. காவியா சுந்தரத்தை பார்த்து வெட்கத்தோடு சிரிக்க, அப்பா அடி, என்னமா வளர்ந்து நிக்கிறமா நீ? ஆமா, என்ன படிச்சிருக்கிற காவியா என்று கேட்டார். அதுதானே, விவசாயத்தை பத்தின படிப்பு தான் படிச்சிருக்குது. அது என்று ருக்கு தயங்க அவளை பார்த்து சிரித்து கொண்டே, BSc அக்ரிகல்ச்சர் மாமா என்று சிரித்தாள் காவியா. அப்படியா, வெரி குட், அதுதான் விவசாயத்து மேல உனக்கு இவ்வளவு ஈடுபாடா என்று சிரித்தார் சுந்தரம். இதற்குள் பெட்டிகளை உள்ளே வைத்து விட்டு அங்கு மூச்சு வாங்க ஓடி வந்த தனபால், ஏ புள்ள, என்ன இது, எசமான இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிற? ஐயாக்கு சாப்பாடு வைக்கணும், சீக்கிரம் உள்ள போய் ரெடி பண்ணு என்று ருக்குவிடம் கூறினான். தோ ஒரே நிமிஷத்துல செஞ்சிடறேன், காவியா ஓடியம்மா என்று தனது மகளை அழைத்து கொண்டு அவள் ஓட்டமும் நடையுமாக சென்றாள். ஏன்பா அவங்கள தொந்தரவு பண்ற, மெதுவாதான் செய்யட்டுமே, இப்ப என்ன என்று தனபாலுடன் நடக்க ஆரம்பித்தார் சுந்தரம். ஐயா, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை, 10 நிமிஷத்துல செஞ்சிருவாங்க. என் பொண்ணே முக்கால்வாசி எல்லாம் ஆத்தாளுக்கு செஞ்சு கொடுத்துடுவா, நீங்க வாங்க ஐயா என்று மரியாதையோடும் பயபக்தியோடும் அவரை அழைத்து கொண்டு சென்றான். அன்று மதியம் தடபுடலாக அவர்கள் விருந்தே பரிமாறிவிட திருப்தியாக சாப்பிட்டு முடித்த சுந்தரம் மாடியில் இருக்கும் அறையில் சென்று சற்று நேரம் படுத்து கொண்டார்.
அந்த வீடும் நிலமும் அவர் எதிர்பார்த்ததை விட மிகவுமே அழகாக பார்த்து கொண்டிருக்கும் தனபாலிற்கும் ருக்குவிற்கும் அவர் மனதிற்குள் நன்றிகள் சொல்லிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் இதை வெளிப்படையாக அவர்களிடம் சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்கு தெரியும். மெதுவாக எழுந்து சென்று அங்கு ஓரமாக இருந்த பெரிய மரப்பெட்டியை திறந்து அதில் இருந்த தனது தாய் தந்தையின் போட்டோவையும் தனது சிறுவயது போட்டோவையும் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய மனதில் பழைய நினைவுகள் ஆனந்தமாக உலா வந்து கொண்டிருந்தது. அந்த பெட்டியில் தான் விளையாடிய பொம்மைகள், தான் படித்த புத்தகங்கள் என அனைத்தும் அவர் எடுத்து பார்க்க பார்க்க அவர் உள்ளம் பூரித்து பொங்கியது. தனது தாயின் புடவையை எடுத்து அதில் தன் முகத்தை பதித்தார். தன் தாயின் வாசம் அதில் வீச அவர் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. எவ்வளவு நேரம் அவர் அப்படியே மெய்மறந்து அமர்ந்திருந்தார் என்று அவருக்கே தெரியவில்லை. மாமா என்ற காவ்யாவின் குரலை கேட்டு டக்கன நிமிர்ந்து வாசலை பார்த்தார். கையில் சூடாக ஆவி பறக்கும் பஜ்ஜியோடு நின்று கொண்டிருந்தாள் காவ்யா. வாடா, உள்ளவா, ஏன் அங்கேயே நிக்கிற என்று முகமலர்ந்து அவளை உள்ளே அழைத்தார். இந்தாங்க மாமா, வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க, அதுதான் சூடா போட்டு கொண்டு வந்தேன் என்று அவரிடம் நீட்டினாள். அதை அன்போடு வாங்கி கொண்டே, உங்க அம்மா இன்னும் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சிட்டு இருக்காளா? அவ என் கூட தான் பிறக்கலையே தவிர அவ என் தங்கையே தான். சரி, இப்படி உட்காருமா என்று சற்று நகர்ந்து கொண்டார். காவ்யா சிரித்து கொண்டே அவர் எதிரே அமர்ந்தாள். என்னமாமா, உங்க அம்மாவோட புடவைய பார்த்துட்டு இருக்கீங்களா என்று அவர் கையில் இருந்த புடவையை வாங்கி பெட்டியில் வைத்தாள். ஆமாம்மா, இதுல இன்னும் என்னோட தாயோட வாசனைய நான் உணர்றேன். ஆமா, இது எங்க அம்மா புடவைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்பா சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் இதை எடுத்து பத்திரமா இந்த பெட்டியில வச்சிருக்கேன். இந்த ரூமுக்குள்ள நான் யாரையும் விட மாட்டேன். இதுல இருக்கிற சாமான்லாம் வாரம் ஒரு நாள் எடுத்து நான் தான் கிளீன் பண்ணி பத்திரமா வைப்பேன். அவளை ஆச்சரியம் கலந்த அன்போடு பார்த்த சுந்தரம், நீ உங்க அப்பா அம்மாவையே மிஞ்சிட்டம்மா என்று குரலுக்கு அம்மா கூறினார். இதுல என்னம்மா இருக்கு? நீங்க இதை எவ்வளவு விரும்பினா இதெல்லாம் நீங்க பாதுகாப்பா வச்சிருப்பீங்க. அந்த உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் ஆடம்பரத்துக்கும் நீங்க கொல்கட்டால நல்லா வசதியா ஜம்முன்னு இருக்கலாம். இந்த பட்டிக்காடுல இருக்கிற இந்த வீட்டையும் நிலத்தையும் வித்து அதையும் நீங்க பிசினஸ்ல போட்டு இன்னும் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா இதை இவ்வளவு அருமையா பாதுகாத்துக்கிட்டு வர்றீங்கன்னா நீங்க இது மேலெல்லாம் எவ்வளவு ஆசை வச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் மாமா. அதனாலதான் நான் இதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் என்று சிரித்தாள். இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு பெருந்தன்மையான மனசுமா. மத்தவங்க உணர்வுகளை மதிச்சு நடந்துக்கிறியே, அதை விட புரிஞ்சு நடந்துக்கிற. நீ கண்டிப்பா நல்லா இருப்பம்மா என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, காவ்யா, நம்ம சேகர் வந்திருக்கான் பாரு என்று கீழிருந்து குரல் கொடுத்தாள் ருக்கு. சரி மாமா, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து சென்றாள் காவ்யா. சரிம்மா என்று தலையாட்டி கொண்டே ஆச்சரியமாக அவளை பார்த்து கொண்டிருந்தார் சுந்தரம். அன்று மாலை அவரை அழைத்து கொண்டு நிலத்தை சுற்றி காண்பித்துக் கொண்டிருந்தான் தனபால். அப்பொழுது காவ்யாவின் பேச்சு வர, ஏன்பா தனபாலு, காவ்யா எங்க போனா? வீட்டுல ஆளை காணமே என்று கேட்டார். அதுவா எசமா, நம்ம சேகர் இருக்கான்ல, அதுதான் பாண்டியம். அவன் யாரு? அந்த டீ கடை வச்சிட்டு இருந்தானே அந்த பாண்டியனா? அவனே தான் எசமா. அவனோட மகன் தான் சேகரு. அவன் ஏதோ ஊர்ல கோழி பண்ண வைக்கணும்னு அதுக்கு லோனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கான்னு காவிய கிட்ட கேட்டானா. அதுக்குதான் அவனை இன்னைக்கு கூட்டிட்டு நம்ம சொசைட்டி வரைக்கும் போயிருக்கு. அப்படியா? இதெல்லாம் அவளுக்கு என்ன தெரியும் என்று ஆச்சரியமாக கேட்டார் சுந்தரம். என்னய்யா இப்படி கேட்டுப்பிட்டீங்க? நம்ம காவியா கண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, நாம ஊருக்கு தங்க மகன்னே சொல்லலாம் என்றார் அருகே மடையில மேய்த்து கொண்டிருந்த பொன்னன். என்னப்பா சொல்ற என்று சுந்தரம் அவனை பார்க்க, ஆமாய்யா, நம்ம காவியா கண்ணு சின்ன வயசுல இருந்தே இந்த ஊரு ஜனங்க மேல, இந்த ஊர் மேலலாம் அம்புட்டு அக்கறையோட இருக்கும். அப்பவே யாருக்காவது ஒண்ணுன்னா ஓடி போய் ஆளா நிக்கும். படிச்ச படிப்பை சம்பாதிக்க மட்டும் பயன்படுத்தாம எங்களை போல ஆளுங்களுக்கு பயன்படணும்னு எங்களுக்கு எல்லாம் சொல்லும், எல்லாமே செய்யும். இதோ பாருங்க, இந்த 4 மாடுங்களையும் அதுதான் எனக்கு பேங்க்ல சொல்லி லோனுக்கு ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்தது. 5க்கும் 10க்கும் தினக்கூலிக்கு நாயா போய் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல என்னால சமாளிக்க முடியாம இந்த ஊரை விட்டே போய் எங்கேயாவது பொழைச்சிக்கலான்னு கிளம்பிட்டேன். அப்பதான் நம்ம காவியா கண்ணு, எதுக்கு சித்தப்பா இந்த அருமையான ஊரை விட்டு உன் பொண்டாட்டி புள்ளிய விட்டுட்டு எங்கேயோ போய் உன் உழைப்ப போட்டு பாடுபடணும்,
அங்க உனக்கு எதனா ஆனாலும் பார்க்க யார் இருக்கா? இங்கன்னா ஊரை சுத்தி உங்கூட வளர்ந்தவங்க தானே இருக்காங்க. பேசாம இங்கே இரு. நான் உனக்கு இங்கே வருமானத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு அதுவே பேங்க்ல மேனேஜர் கிட்ட பேசி லோனுக்கு ஏற்பாடு பண்ணி மாட்டை வாங்கி கொடுத்தது. இன்னைக்கு இந்த 4 மாட்டோட சேர்த்து இன்னும் 2 மாட்டை வாங்கிட்டேன். நல்ல வருமானம் வருதுயா என்று சிரித்தான். அப்படியா என்று சுந்தரம் ஆச்சரியமாக தனபாலை பார்க்க, ஆமா யசம்மா, அதுக்கு இந்த ஊரு இந்த ஜனகன்னா ரொம்ப பிரியம். அது மட்டும் இல்ல, விவசாயம் தான் நம்ம நாட்டு முதுகெலும்பு. நாமெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணமோ விவசாயிங்களா பிறக்க, அதனால எல்லாரும் படிச்ச படிப்ப இங்கே பயன்படுத்தி நம்ம விவசாயத்தை மேல மேல வளர்க்கணும்னு சொல்லும். அது மட்டும் இல்ல, மருந்து தெளிக்காம இயற்கை உரத்தை பயன்படுத்தி தான் பயிரெல்லாம் வளர்க்கணும்னு அதையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கும். இங்க ஆத்து மடையால ஒரு வாட்டி பக்கத்து ஊருக்கும் நம்ம ஊருக்கும் பிரச்சனை வந்தப்ப கூட கலெக்டர் கிட்ட போய் மனு கொடுத்து பேசி இதுதான் தீர்த்து வச்சதுயா. அதுல இருந்து இந்த ஊரு சொன்னாங்க இதை விடுறது இல்ல. பொண்ணுங்களுக்கு பிரசவ வலி வந்துட்டா அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுல இருந்து ஊர்ல பஞ்சாயத்து விஷயம் வரைக்கும் இதுதான் எல்லாம் செய்யும் என்று சிரித்தார். தனபால் முகத்தில் சொல்ல முடியாத ஆச்சரியம் தோன்றியது. ஆண்டிரவு அவர் மாடியில் அமர்ந்து கொண்டு காவியாவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க அவரது செல்போன் ஒலித்தது. மகன் சுரேஷின் எண்ணை பார்த்து அவர் முகம் பூரிக்க மகிழ்ச்சியோடு எடுத்து பேசினார். என்னப்பா, ஊருக்கு போனதும் எங்களை சுத்தமா மறந்துட்டீங்களா? ஒரு போன் கூட போடலையே என்றான் சுரேஷ். ஆமா சுரேஷ், எங்க தனபால் ருக்குவோட கவனிப்புல நான் என்னையே மறந்துட்டேன். அதை விட அவங்க பொண்ணு காவியாவை நினைச்சு நான் பிரமிச்சிட்டேன்னா பாரு என்றார். அப்படியா? அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றா என்று சிரித்தான். ஏய் என்னப்பா அவளை சின்ன பொண்ணுன்னு சொல்ற? அப்பதான் அவ சின்ன பொண்ணு. நீ வளர்ந்தது போல அவளும் வளர மாட்டாளா? ஒரு ப்ரொஃபஸரா இருந்துகிட்டு இது கூட தெரியாம பேசுறியே என்று சிரித்தார் சுந்தரம். சுரேஷும் சிரித்து விட்டு, ஆமாப்பா அது சரிதான். ஆனா அவளை நினைச்சா எனக்கு அந்த சின்ன குழந்தையில அவளை பார்த்த ஞாபகம் தான் வருது. சரி, அவ என்ன பண்றா என்று கேட்டான். அவளை பற்றி சுந்தரம் மிகவும் பெருமையாக கூற, அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருப்பா போல இருக்கே என்று ஆச்சரியம் அடைந்தான். ஆமாப்பா, அது மட்டும் இல்ல, அவ மத்தவங்க மனசை புரிஞ்சு எப்படி பக்குவமா நடந்துக்கிறா தெரியுமா? அப்படிப்பட்ட பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா என்று கூறினார். அப்படின்னா அவளை இங்க கூட்டிட்டு வர போறீங்களாப்பா? சரி, கூட்டிட்டு வாங்க. அவ மேற்கொண்டு இங்க படிக்கிறதா இருந்தாலும் நாம படிக்க வைக்கலாம் என்றான். அடே, நான் அப்படி சொல்ல வரலடா. அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் என்றார். சற்று நேரம் எதிர்முனையில் அமைதியாக இருந்தது. சுரேஷ், என்னப்பா அமைதியாகிட்ட? கிராமத்துல வளர்ந்த பொண்ணு எப்படி இருப்பாளோ என்னவோன்னு யோசிக்கிறியா? நான் சம்பிரதாயத்துக்காக சொல்லலப்பா. பொண்ணு பார்க்க அப்படியே லட்சணமா இருக்கா. ஒரு சாயல்ல அவளை பார்த்தா எங்க அம்மாவை நான் சின்ன வயசுல பார்த்தது போல இருக்கு என்று குரல் கம்ம கூறினார். அப்பா, நான் அதை பத்திலாம் யோசிக்கலப்பா. பாவம், அந்த பொண்ணை பத்தி நீங்க சொல்றத பார்த்தா அவ ரொம்ப சாதுவான பொண்ணா தெரியுது. இங்க நம்ம அம்மா கிட்டயும் சாரு கிட்டயும் அவளால சமாளிக்க முடியுமான்னு தான் யோசிக்கிறேன் என்றான். அதை பத்தி நீ கவலைப்படாத சுரேஷ். அந்த பொண்ணு சாதுவா இருந்தாலும் சாமர்த்தியசாலி. கண்டிப்பா அவ உங்க அம்மாவை தங்கச்சியெல்லாம் கொஞ்ச நாள்லயே தன் கையில போட்டுப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்று சிரித்தார். அப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க இஷ்டம் போல செய்யுங்கப்பா என்றான். அது போதும், நான் நாளைக்கே நம்ம தனபால் கிட்ட அதை பத்தி பேசிடுறேன் என்றார் சுந்தரம் உற்சாகமாக. மறுநாள் காலை சுந்தரம் இந்த விஷயத்தை பற்றி தனபால் ருக்குவிடம் கூற, முதலில் அவர்கள் சற்று பயந்தாலும் பிறகு சுந்தரம் கூறிய நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டு பூரித்து போயினர். தனது மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைய போகிறதா என்று நினைத்து நினைத்து ஆனந்தத்தில் துள்ளி குதித்தனர். சரி, என் மருமக எங்க? அவளை கூப்பிடுமா. அவ போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன்னு என் பையன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவளையே அனுப்ப சொல்லுவோம் என்றார் சுந்தரம். இன்னைக்கு கதிரேசன் நிலத்துல அறுவடைன்னா அதுதான் இவ கையால கதிர அறுவடை பண்ணணும்னு கூட்டிட்டு போயிட்டாங்க என்றாள் ருக்கு. அப்படியா? சரி, அவ வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லு. நான் கோவில் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன். நான் வந்து இன்னும் யாரையும் போய் பார்க்கல என்று சிரித்து கொண்டே கிளம்பினார். கோவிலுக்கு சென்று விட்டு ஊரில் தனக்கு தெரிந்தவர்களை எல்லாம் பார்த்து விசாரித்து விட்டு வந்த சுந்தரத்திற்கு ருக்கு சாப்பாடு பரிமாற உள்ளேயே இருந்து கொண்டு காயத்ரி வெளியே வராமல் இருந்தாள். இதை கவனித்த சுந்தரம் அதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல்
சாப்பிட்டு விட்டு மாடிக்கு சென்று படுத்து கொண்டார். மாலையும் அவருக்கு காஃபியும் பகோடாவும் ருக்குவே எடுத்து வந்து கொடுத்து விட்டு செல்ல காவியா வராதது ஆச்சரியமாக இருந்தது. 2 நாட்களாக அவர் கண்களில் படாமல் காவியா வெளியே சென்று விடுவதும் தோட்டத்தில் வேலைக்கு சென்று விடுவதும் என இருக்க, இதை பற்றி தனபாலிடமும் ருக்குவிடமும் அவர் விசாரித்தார். அவர்கள் ஏதோ மென்று விழுங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தார். அன்று மாலை காயத்ரி தோட்டத்தில் இருக்கும் சிறு கொட்டகையில் அந்த ஊர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள். அங்கு சென்ற சுந்தரம் அவள் அருகே சென்று அமர்ந்தார். அவரை பார்த்து அமைதியாக எழுந்து கொண்டாள். பரவாயில்லம்மா, நீ உட்காரு என்று அவள் கைகளை பற்றி அருகே அமர வைத்தார். அவள் மெதுவாக அமர்ந்து தலையை குனிந்து கொண்டாள். காவியா, இந்த மௌனத்துக்கும் 2 நாளா என் கண்ணுல படாம நீ ஓடி ஒளியறதுக்கும் என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். மாமா, அது என்றவள் தடுமாற, பரவாயில்லம்மா, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. நான் உன்னை என் பையனுக்கு பொண்ணு கேட்டது உன் மனசு எதுனா பாதிச்சிருக்கா? மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்றாள் மெதுவாக. அப்படின்னா எனக்கு மருமகளா வர உனக்கு விருப்பம் இல்லையா? மாமா, அப்படி சொல்லாதீங்க. எங்க தாத்தா உங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தாருன்றதுக்காக எங்க அப்பாவை நம்பி நீங்க இந்த நிலத்தையும் 1 ரூபாய் எதிர்பார்க்காம இந்த வீட்டையும் விட்டுருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க இப்ப என்னையும் உங்க மருமகளா கூட்டிட்டு போக ஆசைப்படுறீங்க. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவளான்னு தான் எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி பேசலாமா என்றாள். அப்ப ஏமா வந்த 2 நாள் வர என்கிட்ட கலகலப்பா பேசிக்கிட்டு சுத்தி சுத்தி வந்தவ இப்ப கல்யாண பேச்சு எடுத்ததும் என்னை பார்க்கவே சங்கடப்பட்டுக்கிட்டு என் கண்ணிலேயே படாம இருக்க? மாமா, அது நான் அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. பரவாயில்லம்மா, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. நீ வேற யாரையாவது விரும்புறியா? அது தெரியாம மாமா, நான் விரும்புறேன்தான். அதனாலதான் உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கவும் உங்க கூட கொல்கட்டா வரவோ நான் யோசிக்கிறேன். அப்படியா? யாரும் அந்த பாக்கியசாலி? மாமா, நீங்க நினைக்கிறது போல இல்ல. நான் விரும்புறது இந்த ஊரை, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களை. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து என் தாய்க்கு அப்புறம் நான் ரொம்ப நேசிக்கிறது இந்த ஊரை தான். என் அம்மா என்னை மடியில போட்டு வளர்த்தது போல இந்த தாய் என்னை அவ மடியில போட்டு வளர்த்திருக்கா. இவ எனக்கு நிறைய கொடுத்திருக்கா. சுவாசிக்க சுத்தமான காற்று, வயிறார சாப்பாடு, பால் போல தண்ணி, மனசுக்கு நிம்மதியான கோவில், உள்ளத்துக்கு நிம்மதியான வயல்வெளிகள், என் அறிவை வளர்த்துக்க படிப்பு, இதெல்லாம் அந்த தாய் தான் எனக்கு கொடுத்தது. அப்படி எல்லாமே என் தாய்கிட்ட அனுபவிச்சுட்டு அவளை உதறி தள்ளிட்டு எங்கேயோ போய் என்னால இருக்க முடியாது மாமா. அதுவும் இந்த கள்ளங்கபடம் இல்லாத ஜனங்களை நான் என் கூட பிறந்த பிறப்பா பாக்குறேன். அவங்கள நான் தான் பார்த்துக்கணும் என்ற பெரிய சுமைய சுமக்கிறேன். அது கஷ்டமான சுமை இல்லை, ஆனந்தமான சுமையா சுமக்கிறேன். இங்க இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஊரை நான் விரும்புறது போல விரும்பணும். வெளிநாட்டுல வெளியூருக்கெல்லாம் போய் தான் சம்பாதிச்சு வசதியா வாழணுன்ற எண்ணத்தை மாத்தி அவங்கள இந்த ஊர்லயே நிம்மதியா வசதியா சந்தோஷமா வாழறது போல செய்யணும்னு பெரிய லட்சியமே வச்சிட்டு இருக்கிறேன். இதோ இந்த சின்ன பிள்ளைங்க மனசுல இப்பவே படிப்போட சேர்த்து அதுக்கான விதியும் தினமும் போட்டுட்டு இருக்கிறேன் என்று அங்கிருந்த பிள்ளைகளை காண்பித்தாள். சுந்தரம் ஆச்சரியத்தோடு அவர்களை பார்க்க, ஆமா தாத்தா, எங்க அக்காவை நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போகாதீங்க. அவங்க இங்க இருந்தாதான் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க, எங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் சொல்லி கொடுப்பாங்க என்றாள் ஒரு பெண். ஆமா தாத்தா, எங்க அக்கா படிப்போட சேர்த்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களாலதான் எங்க அம்மா கூட வீட்டுல இருந்தே டெய்லரிங் கத்துக்கிட்டு இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க. இது போல அக்கா எங்க எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அவங்கள நீங்க கூட்டிட்டு போயிட்டா நாங்கெல்லாம் அழுவோம் என்றான் ஒரு சிறுவன். தாத்தா, நாங்களும் அக்காவை போலவே படிச்சுட்டு இங்கேயே வேலை பார்க்க போறோம், சொந்தமா தொழில் பண்ணுவோம், விவசாயம் பண்ணுவோம் என்றனர் அனைத்து பிள்ளைகளும் கோரஸாக. இதனாலதான் மாமா நான் உங்க கண்ணுல படாம ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். கும்பிட போன தெய்வமே முன்னால வரம் கொடுத்தது போல நீங்க எங்க அம்மா அப்பா கிட்ட என்ன உங்க மருமகளை ஆக்கி காசப்பட்டு பொண்ணு கேட்டதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப என்னோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்ன செய்யறதுன்னு அவதிப்படுறாங்க. எனக்கும் உங்களை கஷ்டப்படுத்த மனசு வரல மாமா. அதனால தான் என்று கண்களை துடைத்து கொண்டாள். அவள் தலையில் கையை வைத்து ஆசீர்வதித்து விட்டு அமைதியாக எழுந்து மாடிக்கு சென்றார் சுந்தரம்.
அவரை வேதனையோடு பார்த்து கொண்டே தலையை குனிந்து கொண்டனர் தனபாலும் ருக்கும். அன்று இரவு தனது மகனிடம் அவர் நடந்ததை போனில் கூறி வேதனைப்பட அவருக்கு சமாதானம் கூறிக்கொண்டிருந்தான் சுரேஷ். மறுநாள் காலை அவர் ஊருக்கு புறப்பட ருக்கு, தனபால், காயத்ரி மூவரும் அமைதியாக அவருடைய பெட்டிகளை தயார் செய்து கொண்டிருந்தனர். மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்த சுந்தரம் சோகமாக இருந்தவர்களை பார்த்து, என்னப்பா ஏன் 3 பேரும் டல்லா இருக்கீங்க என்று உற்சாகத்தோடு கேட்டார். ஐயா, உங்க பெருந்தன்மையான மனசோட உங்க அந்தஸ்தை விட்டுட்டு இறங்கி வந்து எங்க கிட்ட பொண்ணு கேட்டீங்க. ஆனா நாங்க உங்களை காயப்படுத்திட்டோம், அதை நினைச்சாதான் என்று தலையை குடிந்து கொண்டான் தனபால். ருக்கு முந்தானையால் கண்களை துடைத்து கொள்ள காயத்ரி அமைதியாக இருந்தாள். அடடா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு 3 பேரும் இப்படி இருக்கீங்க? நான் நினைச்சது போல காயத்ரிக்கும் என் பையன் சுரேஷுக்கும் கல்யாணம் நடத்துறது உறுதிதான். அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த மாசமே கல்யாணம். தனபால், நீங்க அதுக்கான எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடு. நான் ஊருக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நாம வந்ததும் மற்ற ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கலாம் என்றார். மூவரும் திருவென விழிக்க காவியாவிற்கு முகத்தில் பலவித உணர்ச்சிகள் தோன்றின. ஐயா, அதுதான் காவியா என்று தயங்கினாள் ருக்கு. என்னம்மா, காவியா இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு சொல்றாளே, இவ என்னவோ அவளைத்தான் தன் மருமகளை கூட்டிட்டு போறேன்னு ஒத்த கால நிக்கிறானேன்னு யோசிக்கிறியா என்று ருக்குவை பார்த்து சிரித்தார். ஆமாம் என்பது போல் மெதுவாக தலையை ஆட்டினாள் ருக்கு. அட, உன் பொண்ணு இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னா இப்ப என்ன, என் பிள்ளை இங்க வரேன்னு சொல்லிட்டானே என்று சிரித்தார். மூவரும் அதிர்ந்து அவரை பார்க்க, ஐயா ஐயா என்ன சொல்றீங்க என்று உற்சாகம், ஆவல், சந்தோஷம் அனைத்தும் சேர்ந்து பரபரப்பாக கேட்டார் தனபால். ஆமா தனபால், என் புள்ளியும் என்ன போலதான். அதனாலதான் எங்களை போலவே இருக்கிற காவியவை பார்த்ததும் நான் அவன் கிட்ட சொன்னேன். அவனுக்கும் அவளை பார்க்காமலேயே அவ பேர்ல நல்ல அபிப்பிராயமும் ஆசையும் வந்துடுச்சு. காவியா, கவலைப்படாதம்மா. உன் ஆசை போல நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் இங்கே இருந்து இந்த ஊரையும் இந்த ஜனங்களையும் பத்திரமா பார்த்துப்ப. உன் கூட என் பிள்ளையும் பார்த்துப்பான். நான் தவற விட்டத நீங்க நிறைவேற்றுங்க. உங்களுக்கு துணையா நானும் இனி இங்கே இருக்க போறேன். ஆமாம்மா, என் பிள்ளையும் உன்ன போலதான். அதனால தான் அவன் தங்கச்சி ஆசை போல பிசினஸ் அவளுக்கே மொத்தமா கொடுத்துட்டு தான் படிச்ச படிப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்த இந்த கிராமத்துக்கே வர முடிவு பண்ணிட்டான். இப்ப சொல்லு, என் புள்ளைய நீ கட்டிக்க சம்மதிக்கிறியா என்று கேட்டுக்கொண்டே சிரித்தார். காவியா ஓடி வந்து அவர் காலில் விழுந்து ஆசி வாங்க அவளை மனதார ஆசிர்வதித்தார் சுந்தரம். இதை பார்த்து தனபாலும் ருக்கும் ஆனந்தம் அடைந்தனர். இத்துடன் தங்க மகள் கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.